வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 3. இன்னைக்கு இந்தியா ஒரு அற்புதமான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஆப்கானிஸ்தான் பொட்டலம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இதன் மூலம் இந்தியா 300+ இன்னிங்ஸ் வெற்றி பெற்று அருமையான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 564 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச ஆப்கானிஸ்தானி நேற்று முடியல பாத்தீங்கன்னா 113 ரன்னுக்கு 5 விக்கெட் தடுமாறிட்டு இருந்தாங்க. ஓகே, இதுக்கப்புறம் டே 3லயாவது ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பேட்டிங்ல ஒரு மரணத்தனமான ஒரு அதிரடி காமிச்சு இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா எப்படியா ஒரு டஃபா கொடுப்பாங்கப்பா அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த தருவாயில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் ஒரு சொதப்பல் பெர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மனோஜ் சுதாகர் இவரோட அற்புதமான பவுலிங்க தாக்கு பிடிக்க முடியாம இன்னைக்கு ஆப்கானிஸ்தானே 152 ரன்னுக்கே பொட்டலமானாங்கன்னு சொல்லி ஆகணும். மனோஜ் சுதாகர் இன்னைக்கு 6 விக்கெட் எடுத்து ஒரு அற்புதமான பவுலிங் வெளிப்படுத்தியிருந்தாருங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு இதான் டெபியூ மேட்ச்லயே பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஸ்பெல் வேற லெவல் பவுலிங் சொல்லி ஆகணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபாலோ தவிர்க்கிறதுனால மறுபடியும் அவங்க பேட்டிங் பண்ண சொன்னாங்க. நம்ம இந்திய அணி மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆப்கானிஸ்தானி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ண தப்பெல்லாம் திருத்தி ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வேற லெவலா பேட்டிங் பண்ணுவாங்க அப்படிலாம் எதிர்பார்த்த தருணத்துல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எந்த மாதிரி ஒரு தவறை பண்ணாங்களோ அதே மாதிரிதான் செகண்ட் இன்னிங்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. 10 ஓவர் வரைக்கும் விக்கெட்டை இழக்காம நல்லா விளையாடிட்டு இருந்த ஆப்கானிஸ்தானி அதுக்கப்புறம் முகமது சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்து ஆரம்பிச்சு வச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் 2 பேரும் சேர்ந்து இந்த கூட்டணி ஆப்கானிஸ்தான் ஒரு பேட்டர் கூட நிக்க விடாம பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஆப்கானிஸ்தானி ஒரு 112 ரன்னுக்கு மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பொட்டலம் ஆனதுனால இந்தியா இன்னைக்கு இன்னிங்ஸ் வெற்றி பிளஸ் 300 ரன் வித்தியாசத்துல ஒரு அருமையான ஒரு வெற்றி பண்ணி ஒரு வேற லெவல் மாசு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவனுங்க. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பவுலிங்லயும் ஒரு போரான பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங்லயும் போரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால இன்னைக்கு அவங்களால இந்த டெஸ்ட் மேட்சஸ்ல 3 நாள்ல பொட்டலம் ஆரம்ப ஆயிருச்சு. ஓகே, இந்தியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் 2 டிபார்ட்மெண்ட்லயும் சும்மா வேற லெவலா ஸ்பெல் வேற லெவலா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானை ஈஸியா சுருட்ட முடிஞ்சது. 3 நாள்ல இந்த டெஸ்ட் மேட்சை முடிக்க முடிஞ்சது. இந்த இந்தியாவோட இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே.